So மீண்டும் வாழை வழக்கம் கூறி we'll start our class. Last week we started or learnt about adjectives. We learnt about adjectives, பெயர் அடைமொழிகளை பற்றி படித்தோம். So today also we are doing a lesson associated with that. Okay, அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்துக்கு தான் இன்றைக்கு போறோம். We are going to a lesson. Some problem is there. What is the problem there? Oh. Some network problem is giving so many troubles today. Okay, some problem is okay. Right, அப்போ நம்ம தலைப்பு போட்டுக்கொண்டோம் adverbs அப்படினு போட்டுருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு என்ன, what is the problem today here? Okay, we'll see. Try பண்ணுவோம் இல்லையா? சஃபா என்ன சொல்லணும்? சஃபா யூடியூப்ல ரெக்கார்டிங் போடுறதா? யா வெயிட் நான் பாடத்தை உள்ள எடுத்துக்கொள்றேன். யூடியூப்க்கு போகும்போது இல்லையா, சம் ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருது, என்னன்னு பார்ப்போம். ஓகே, wait, screen sharing, some problems giving. Can't be, but it's there being. Right, okay. Sasmika, can you see the screen now? Okay. The Takshilan, can you see the screen now? Good, okay. So adverbs என்றால் வினை அடைமொழிகள்னு படிச்சோம். So இப்ப பாப்போம், what is வினை அடைமொழி? ஒரு வினை சொல்லை பற்றி மேலதிக தகவல்கள் தரும் சொற்கள் வினை அடைமொழிகள். ஒரு வினை சொல்லை பற்றி மேலதிக தகவல்கள் தரும் சொற்கள் வினை சொற்கள், வினை அடைமொழிகள். சாரி, வினை அடைமொழிகள். ஒரு வினை சொல்லை பற்றி மேலதிக தகவல் தரும் சொற்கள் வினை அடைமொழிகள் என்று அழைக்கப்படும். கிராமர் புக்ல எழுதிக்கோங்க. ரைட் இன் யோர் கிராமர் புக். உதாரணம் பாருங்க கொஞ்சம். லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ். ராஜ் வாக்ஸ் ஸ்லோலி. ராஜ் வாக்ஸ் ஸ்லோலி. ராஜ் என்ன செய்யறார்? வாக்ஸ், நடக்கிறார். ஸ்லோலினா எப்படி? மெதுவா நடக்கிறார். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தா மட்டும் கூட கை தூக்குங்க. ஓகேவா? ராஜ் எப்படி நடக்கிறார்? ஸ்லோலி, மெதுவாக நடக்கிறார். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம படிச்ச ஒரு சொல் இருக்கு, இதுல உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீக் we learnt a word slow. We learnt a word called slow. மெதுவாக, மெதுவாக செல்லும். அப்ப ஸ்லோலினா என்ன? மெதுவாக. பாருங்க, நம்ம போன வீக் படிச்ச சொல். அவர் எப்படி நடக்கிறார்? மெதுவாக. ஓகே.
right. Raj walks slowly, Ramesh walks fast. ரமேஷ் எப்படி நடக்கிறார்? he walks fast. அவர் வேகமா நடக்கிறார். கிளியரா? ரமேஷ் எப்படி நடக்கிறார்? மெதுவா நடக்கிறார். சாரி, ராஜ் எப்படி நடக்கிறார்? ஸ்லோலி, மெதுவா நடக்கிறார். ரமேஷ் எப்படி நடக்கிறார்? வேகமாக நடக்கிறார். கிளியர்? சோ பாருங்க, அந்த ரெட் கலர்ல உள்ளது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? adverbsனு சொல்லுவோம். ரைட்? adverbsனு சொல்றது எதை? மெசேஜஸ் போடாதீங்க, எனக்கு மட்டும் போடுங்க, பரவாயில்ல. வெயிட், I'll arrange it. Okay. கவரேஜ் இல்லைன்னா என்ன செய்யலாம்? we'll give the videos இல்லையா? எனக்கும் பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் we'll see. பாருங்க, the sun shines brightly. bright என்ற சொல் லாஸ்ட் வீக் படிச்சோம். brightனா என்ன? நல்ல வெளிச்சமாக. நல்ல வெளிச்சமாக. ஓகேவா? brightly. சன், சூரியன் உதிக்கிறது அல்லது சூரியன் மிளிருகிறது. brightly, ஒளிருகிறது. bright, நல்ல வெளிச்சமா சூரியன் இருக்கார். பாருங்க, நல்லா சிரிச்சு கொண்டு இருக்கிறார். ஓகேவா? the children play happily. children எப்படி விளையாடுறாங்க? happily விளையாடுறாங்க, சந்தோஷமாக விளையாடுறாங்க. பாருங்க, நிறைய சொற்கள் எப்படி சேர்ந்திருக்காங்க? ly சேர்த்து தான் எழுதியிருக்காங்க. என்ன சேர்த்து எழுதியிருக்காங்க? ly சேர்த்து எழுதியிருக்காங்க. நல்லா பாருங்க, நிறைய சொற்கள் ly சேர்த்து தான் எழுதியிருக்காங்க. நல்லா பாருங்க. ஓகேவா? முனீஃப், can you switch on your mic, முனீஃப்? முனீஃப், மைக் ஆன் பண்ணுங்க. Yes sir. ஓகே முனீஃப், இப்போ ஸ்லோலி எதை பற்றி சொல்லுகிறது? எது ஸ்லோலியா நடக்கிறது? அவர் மெதுவாக நடக்கிறார். அதாவது நடக்கிறார் என்ற வினைச்சொல்லை பற்றி மேலதிக தகவல் தருவதனால் தான் அதை என்னன்னு சொல்றோம்? வினை அடைமொழின்னு சொல்றோம். ஓகேவா முனீஃப்? ஓகே. என்ன சொல்றோம்? வினைச்சொல்லை பற்றி மேலதிக தகவல். அவர் நடக்கிறார். எப்படி நடக்கிறார்? எப்படி நடக்கிறார்? மெதுவாக. அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கணும் இங்க? எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ராஜ் walks slowly, ரமேஷ் walks fast. ரமேஷ் எப்படி நடக்கிறார்? வேகமாக நடக்கிறார். அப்ப என்ன கேள்வி கேட்கணும் நம்ம? எப்படி. எப்படி என்று கேள்வி கேட்கணும். The sun shines brightly. சூரியன் மிளிருகிறது வெளிச்சமாக. எப்படி மிளிருகிறது? வெளிச்சமாக. வெளிச்சமாக மிளிருகிறது. The children play. பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். How do they play? எப்படி விளையாடுகிறார்கள்? மகிழ்ச்சியாக. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக விளையாடுகிறார்கள். கிளியரா? அப்போ ஒரு வினைச்சொல்லை பற்றி மேலதிக தகவல் தரும் சொல் வினை அடைமொழினா என்னன்னு விளங்கிச்சா முனீஃப்? ஓ சார். ஓகே, குட் முனீஃப். அப்போ நம்ம பாப்போம் பாடத்துக்கு வந்து பிறகு எழுது வந்த உதாரணம். இங்க பாருங்க, how என்ற சொல்லுக்கு ஒரு நோட் எழுதிக்கோங்க. நோட் ஒன்னு எழுதிக்கோங்க. how எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக வரும். சஃபா, முசம்மில், எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக வரும். டவுட் இருக்கவும் கை தூக்கலாம். raise your hand. அவிஷ்ணா, சொல்லுங்க அவிஷ்ணா. சார் இது எழுதணுமா சார்? எழுதணும். நான் சொல்றது எழுதிக்கோங்க. எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக பயன்படுத்தப்படும். சஃபா, முசம்மில். சார் ஃபர்ஸ்ட்க்கு அந்த adverbs ன்ற ஹெடிங் கீழ இத போட்டு எழுதி கொள்ளவா? adverbs கீழ எழுதி கொண்டு போங்க. adverbs கீழ என்ன எழுதுனீங்க? வினை அடைமொழிகள். வினைச்சொல்லை பற்றி மேலதிக தகவல் தரும் சொற்கள் வினை அடைமொழிகள். ஓகேவா சஃபா? ஓகே சார். அது கீழ எழுதணும். எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக வரும். என்ன எழுதணும் சஃபா? எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக வரும். அதற்கு பதிலா யூஸ் பண்ற. பதிலாக, பதிலாக இல்ல, அதற்கு அந்த கேள்விக்கு விடையாக வரும். ஓகே, பதிலாக. பதிலாகன்னு சொல்லுவாங்க, அதற்கு பதிலா நீங்க போங்க, அது இல்ல. எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக விடையாக வரும். ஓகேவா சஃபா? ஓகே சார். ஓகே. சாய்மா,
Saima, any doubt Saima? சார் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்ட ஸ்லிப்புக்கு தானே ஸ்கிரீன் ஷேர் பண்ணது கொண்டு ரிப்பீட் போடையிலும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இல்ல அது எழுத தேவையில்ல, நான் திருப்பி போடுறேன், அது இப்ப எழுத தேவையில்ல. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகேமா, ஓகே ஓகே. அம்ரா, அம்ரா நஃபி. சார் adjectivesம் adverbம் ஒன்று தானே? இல்ல இல்ல இல்ல, லாஸ்ட் வீக் படிச்சோம் adjectives. அம்ரா லாஸ்ட் வீக் இருந்தீங்களா? ஓ இருந்தேன் சார். லாஸ்ட் வீக் நம்ம படிச்சோம் பெயர் அடைமொழிகள். அது எதை பற்றி விபரம் சொல்லும்? பெயர் சொற்களை பற்றி விபரம் சொல்லும். வினை அடைமொழிகள் எதை பற்றி விபரம் சொல்லும் அம்ரா? வினை அடைமொழி. வினை அடைமொழிகள் எதை பற்றி விபரம் சொல்லும்? வினை சொல்லை பற்றி சொல்லும். ஓகேவா? சொல்லை பற்றி. இப்போ கிளியரா? சரி. கிளியரா? ஓ சார். ஓகே ஓ சார். ஓகே ஓகே ஓகே, குட் குட். வருண் சொல்லுங்க வருண். சார் இப்ப நீங்க ஸ்கிரீன் ஷேர்ல போட்டிருக்கத மட்டுமா சார் எழுதணும்? இப்ப நான் சொன்னதை மட்டும் எழுதணும். எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக வரும். ஓகேவா? ஓகேவா? இப்ப யோசிச்சு பாருங்க. ரவி ran, ரவி ஓடினான். என்ன செய்தான்? ரவி ஓடினான். ஓகேவா? what is this? she danced, அவள் ஆடினாள். she danced, அவள் ஆடினாள். ரவி ஓடினான். ஓகேவா? we play, நாங்கள் விளையாடுகிறோம். it rains, மழை பெய்கிறது. it rains, மழை பெய்கிறது. என்னமா முதலாவது அர்த்தம்? ரவி ran, ரவி ஓடினான். ரவி ஓடினான். she danced, அவள் ஆடினாள். we play, நாங்கள் விளையாடுகிறோம். it rains, மழை பெய்கிறது. எது எது எழுதணுமோ அந்த நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன்னு எழுத வேண்டியது. ஓகேவா? ஓகே, இன்னும் யோசிக்கணும். சஃபா சொல்லுங்க. சஃபா இதெல்லாம் எழுத வேணாம். இப்ப சஃபா கேளுங்க. சஃபா கேளுங்க. சார் நான் லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகல, ரெக்கார்டிங் வந்து பிறகு கேட்கணும். வாட்ஸ்அப்ல கேளுங்க, மெசேஜ் போட்டு. சஃபா ஓகே சார். ஓகே ஓகே. ஹாஜரா சார் உங்களோட சவுண்ட் வருது இல்ல சார்? இல்லையே, கேக்குதே மத்தவங்களுக்கு. அப்படியே இருங்க பாப்போம் லைன்ல. வருண் என்ன கேக்குதா? வருண் நான் பேசுறது கேக்குதா? வருண் ஓ சார் கேக்குது. ஹாஜரா உங்களோட மைக்ல ஏதோ, உங்களோட ஸ்பீக்கர்ஸ்ல ஏதோ இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம். ஹாஜரா ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே ரைட். இப்போ பாப்போம். அவன் ஓடினான், எப்படி ஓடினான் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? செனாலி, ஜெசிகா செனாலி மைக் ஆன் பண்ணுங்க. எப்படி ஓடினான்ங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? எப்படி ஓடி இருப்பான்? என்ன சொல்லலாம்? அவன் எப்படி ஓடினான்? எப்படி ஓடி இருப்பான்? வேகமாக ஓடினான். எப்படி ஓடினான்? வேகமாக ஓடினான். அவள் ஆடினாள். எப்படி ஆடினாள் கேட்டா எப்படி சொல்லுங்க செனாலி? செனாலி செனாலி எப்படி ஆடினாள்? செனாலி சொல்ல முடியாதா? அழகாக ஆடினாள் இல்லையா? அழகாக ஆடினாள். அமானி அனா, அமானி ஹனா, அமானி கேக்குதா? என்ன அமானி சத்தம்? அமானி ஏதோ சத்தம் இல்லையா? ப்ராப்ளம் இஸ் தேர். மரியம், ஃபாத்திமா மரியம் இல்லையா? ரீசா, ரீசா மைக் ஆன் பண்ணுங்க. ரீசா, ரீசா சார் அவள் ஆடினாள். அவள் எப்படி ஆடினாள் ரீசா? அழகாக ஆடினாள். அழகாக ஆடினாள். we play, நாங்கள் விளையாடுகிறோம். எப்படி விளையாடுகிறோம்? மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக, நன்றாக இல்லையா? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நன்றாக. மழை பெய்கிறது எப்படி சொல்லுவோம் ரீசா?
எப்படி மழை பெய்கிறது? இடியுடன் மழை பெய்கிறது. இடியுடன் மழை பெய்கிறது, கடுமையான மழை பெய்கிறது இல்லையா? செம்மையா மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். ரைட், தேங்க்யூ ரீசா. அப்ப அப்படி எல்லாம் சொல்ற அதெல்லாம் என்னன்னு சொல்ற ரீசா? அதெல்லாம் adverbs. ஓகேவா ரீசா? those are adverbs. ஓகே ஓகே சார். ஓகே, பாப்போம். அப்போ adverbsனா என்னன்னு ஒரு வீடியோ பாப்போம் இல்லையா? லெட்ஸ் வாட்ச் a வீடியோ. சில வேளை சிக்னல் ப்ராப்ளம் இருந்தா கிளியர் இருக்காது, பாருங்க. We are the Grammar Fairies, and we seriously like to present the new video. And we truly love candy. The problem is that if we have to watch candy, Our voice drops dramatically. Slowly, you walk silently. சவுண்ட் இல்ல சார், கொஞ்சம் உங்களோட சவுண்ட் கூட்டினா சரி சார். அவ்வளவுதான் சவுண்ட், மெதுவா கேளுங்க. சவுண்ட் அவ்வளவுதான். சொற்களை பாருங்க, போடுற சொற்களை பாருங்க. வெயிட். You sing gently. She sings beautifully. Understanding easy. I'll try to explain it carefully. So you'll understand it easy.
ரைட். என்ன சொன்னாங்க, சில சவுண்ட்ஸ் கேட்காமல் இருக்கலாம். யூ காண்ட் ஹியர் சம்டைம்ஸ் த சவுண்ட் ப்ராப்ளம். பட் அந்த சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்ஜெக்டிவ் நம்ம போன வீக் படிச்ச சொற்கள் நினைவு இருக்கு இல்லையா? அந்த சொற்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ly சேர்த்து, அந்த சொற்களுக்கு என்ன செய்யணும்? ly சேர்த்து வினை அடைமொழிகளை உருவாக்கலாம். நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன், அவசரம். ஆனா சில சொற்கள் இருக்கு மாறாத சொற்கள், அதுதான் அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அவங்களோட புக்ல நம்ம பார்ப்போம் கொஞ்சம். இங்க பாருங்க, she danced, அவள் ஆடினாள். how did she dance, அவள் எப்படி ஆடினாள்? she danced beautifully. கிளியரா? இப்போ இந்த 3 சென்டென்ஸை எழுதிக்கோங்க. நீங்க இந்த 3 சென்டென்ஸை எழுதிக்கோங்க. நான் மைக் ஆன் பண்றேன், டவுட் இருந்தா கேளுங்க. இந்த 3 சென்டென்ஸை அழகா எழுதிக்கோங்க. நம்பர் 1 போட்டு எழுதிக்கோங்க. பியூட்டிஃபுல்லிங்கிறது வேற கலர்ல எழுதிக்கணும். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. she danced, அவள் ஆடினாள். how did she dance, அவள் எப்படி ஆடினாள்? she danced beautifully. டவுட் இருக்கவங்க கேட்கலாம். சார் அந்த நீங்க பேப்பர் அனுப்புனீங்க தானே? ஓ எஸ். அத எப்ப சார் திருத்துறீங்க? நெக்ஸ்ட் வீக் பேசுவோம். நெக்ஸ்ட் வீக் ஓகேவா? சார் ஓகே சார். சார் பியூட்டிஃபுல் இருக்கு தானே சார்? அத வந்து பென்சில் எழுதுனா பரவாயில்லையா சார்? பரவாயில்ல, இல்லாட்டி கலர் பென் இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ முதலாவது வாக்கியம் தான் இது. எல்லாமே முதலாவது உதாரணம். சரியா? she danced, அவள் ஆடினாள். அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி? how did she dance, அது தமிழ்ல எழுதி கொண்டா பரவாயில்ல, முன்னால எழுதிக்கோங்க. அவள் ஆடினாள். அவள் எப்படி ஆடினாள்? அவள் அழகாக ஆடினாள். ஓ எழுதிக்கோங்க. அழகாக என்ற சொல்லு கீழே கோடடிங்க. சார் இப்ப நீங்க போட்டிருக்கத எழுதணுமா? ஓ எஸ் எழுதணும். சொல்லுக்கு வேற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரியா? நோ ப்ராப்ளம். சார் இந்த வாக்கியங்களை எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். சார் எழுதிட்டேன் சார். ஓகே, அது சொல்லக்கூடாது. யாரும் எழுதிட்டேன்னு சொல்லாதீங்க. அப்ப எல்லாரும் சொல்ல தொடங்கினா கிளாஸ்ல ஒன்னும் கேட்காது. பிறகு எழுதி முடிச்சுட்டா ஜஸ்ட் வெயிட், ஐ நோ த டைம். ஓகேவா? நல்ல பிள்ளைகள் தானே? ஐ finished, ஐ have finished, நான் முடிச்சிட்டேன் சார், ஓகே சார், அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. டீச்சர் knows what is the time. ஓகே ரைட்? ஓகே குட். she danced னா எழுதிக்கோங்க. அவள் ஆடினாள். she danced, அவள் ஆடினாள். சார் தமிழால வந்து எனக்கு தேவைன்னா தானே எழுதிக்கொள்ளணும். ஓ தெரியாட்டி எழுதிக்கோங்க. நல்லா எழுதி வச்சுக்கொண்டா நல்ல ஒண்ணுக்கு சரி உதாரணம் இல்லையா? how did she dance, அவள் எப்படி ஆடினாள்? அவள் எப்படி ஆடினாள்? she danced beautifully, அவள் அழகாக ஆடினாள். அழகாக என்ற சொல்லுக்கு கோட் அடிச்சு வச்சுக்கொள்ளணும். அழகாக என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் this beautifully. அப்ப பியூட்டிஃபுல்லி தான் adverb. சரியா? வினை அடைமொழி வந்து பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்லின்றதுக்கு மீனிங் என்ன சார்? அழகாக. she danced beautifully, அவள் அழகாக ஆடினாள். அழகாக என்ற சொல்லுக்கு கீழே கோட் அடிச்சுக்கோங்க, இல்லாட்டி கலர் பண்ணிக்கோங்க. ஓகே சார் இப்படி எழுதினா சரியா? அதுக்கு தமிழ்ல இருந்து எப்படி சார் இப்படி எழுதினா சரியா? எப்படி? வைஷாலினி தமிழ் மீனிங் சொல்ல முடியுமா மூன்றுக்கும்? வைஷாலினி சொல்லுங்க, தமிழ் மீனிங் சொல்லுங்க மூன்றுக்கும். He danced, அவள் ஆடினாள். How did she dance,
ஓகே, வெரி குட், வெரி குட். எனக்கும் சொல்லுங்க. பிறகு சொல்லுவோம், பிறகு ஓகேவா. அடுத்த உதாரணம் பாருங்க. they played, அவர்கள் விளையாடினார்கள், ஓகே. how did they play, அவர்கள் Sir. எப்படி விளையாடினார்கள். they played happily, அவர்கள் எப்படி விளையாடினார்கள், சந்தோஷமாக விளையாடினார்கள். இப்போ எது adverb எது, வினை அடைமொழி எது இதுல? Happily. எந்த சொல்லுக்கு ly சேர்த்திருக்கிறோம்? Happy. ஹாப்பிக்கு ly சேர்த்து happily வந்துச்சு. பியூட்டிஃபுல்க்கு ly சேர்த்து பியூட்டிஃபுல்லி வந்துச்சு. அப்போ எழுதிக்கோங்க, they played, அவர்கள் விளையாடினார்கள். how did they play, எப்படி விளையாடினாங்க அவங்க? they played happily, அவங்க சந்தோஷமா விளையாடினாங்க. ஓகேவா, எழுதிக்கோங்க. எழுதி தமிழ் மீனிங் எழுதிக்கோங்க. சார் சொல்லுங்க. வயதுக்கு ஏஜ்னு தானே சொல்ற? வயது ஏஜோ, ஆமா. என்ன ப்ராப்ளம், அதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சரி சார். ஓகே. ஓல்டுன்னு சொல்லக்கூடாது, வயது என்ன, வயதுக்கு ஓல்டுன்னு சொல்லக்கூடாது, ஏஜ். சார் இது தமிழ் மீனிங் சொல்லுங்களே. they played, அவர்கள் விளையாடினார்கள். how did they play, அவர்கள் எப்படி விளையாடினார்கள். they played happily, அவர்கள் சந்தோஷமாக விளையாடினார்கள். சார் அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். விளையாடினார்கள். சார் ஒன்னாவதுக்கு திரும்ப இருக்கான்னு சொல்லுங்க. they played, அவர்கள் விளையாடினார்கள். how did they play, அவர்கள் எப்படி விளையாடினார்கள். they played happily, அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். ஓகே, ஓகே சார். ரைட். பாத்தீங்களா, adjective, adverbs, தலைப்பு போட்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. தலைப்பு போட்டு எப்படி பிரிச்சுக்கணும், இரண்டாக பிரிச்சு கொள்ளணும். adjective, adverbs. கீழே எழுதுங்க பெயரடைமொழிகள், இந்த சைடுல எழுதணும் வினை அடைமொழிகள். adjective, இதுக்கெல்லாம் தமிழ் எழுதணுமா சார்? சொல்ற கேட்டுக்கோங்க. adjective பெயரடைமொழிகள், adverbs வினை அடைமொழிகள். தலைப்பு கீழே தமிழ்ல எழுதிக்கோங்க. அதன் பிறகு after that write these words, இந்த சொற்களை எழுதுங்க. எழுதும் போது 2 கோடுகள் விட்டு விட்டு எழுதணும். leave 2 rules, 2 கோடுகள் விட்டு விட்டு எழுதணும். ly, ILY கலர் பண்ணி போடுங்க. ILY கலர்ல போடுங்க. ஓகேவா, வேற கலர்ல அல்லது பென்சில்ல போட்டுக்கோங்க. ஓகேவா, கிளியரா? எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். adjectiveனா என்னன்னு சொன்னேன். what is adjective? சார் adjectiveனா என்னமா? பெயரடைமொழிகள். பெயரடைமொழிகள். adverbsனா என்னது? adverbsனா என்னது? வினை அடைமொழி. வினை அடைமொழிகள். வினை அடைமொழிகள். எத்தனை கோடு விடணும்? 2 கோடுகள். 2 கோடு விட வேண்டும். ஓகே, குட், எழுதிக்கோங்க.
சார் வினை அடைமொழியா? ஓ வினை அடைமொழி. லாஸ்ட்க்கு என்ன அர்த்தம் சார்? நான் சொல்றேன் அர்த்தம் சொல்றேன், எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றேன். ஓகேவா? எழுதிக்கோங்க, அழகா எழுதிக்கோங்க, நான் அர்த்தம் சொல்றேன். சார் அந்த தலைப்புகள்லாம் என்ன தமிழ் கருத்து போடணும்? adjective பெயரடைமொழிகள், adjective பெயரடைமொழிகள், adverbs வினை அடைமொழிகள். ஓகே ரைட் சார். ரைட். ஸ்லோ என்ற சொல்லுக்கு எழுதிக்கோங்க ஸ்லோ. ஸ்லோ என்ற சொல்லுக்கு எழுதிக்கோங்க ஸ்லோ. அந்த ரெண்டு ரூல் விட்ட கீழ இடத்துலயா சார்? ஓ ஸ்லோ அந்த இடம் விட்டீங்க தானே, அங்க எழுதிக்கோங்க ஸ்லோ. ரைட். ஸ்லோ மெதுவாக செல்லும். இந்த ஸ்லோக்கு கீழ என்ன எழுதிக்கணும்? மெதுவாக செல்லும். மெதுவாக செல்லும். மெதுவாக செல்லும். ஸ்லோலிக்கு எழுதிக்கோங்க மெதுவாக. ஸ்லோலிக்கு எழுதிக்கோங்க மெதுவாக. மெதுவாக. குயிக் வேகமான. குயிக் வேகமான. குயிக் வேகமான. சார் வேகமாக எதுவும் வருமா? குயிக்லி வேகமாக. குயிக்லி வேகமாக. குயிக்லி வேகமாக. சார் குயிக்லி அவசரமாக இல்ல அவசரமாகன்னு சொல்லக்கூடாது, விரைவாகன்னு சொல்லலாம். விரைவாகன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? கேட்டுக்கோங்க, விரைவு விரைவாக அப்படி சொல்லலாம். விரைவு விரைவாகன்னு சொல்லலாம். ஓகேவா? விரைவாக. ஓ ஹாப்பி சந்தோஷமான. சந்தோஷமாக. சந்தோஷமாக. சந்தோஷமான. சந்தோஷமாக. ரைட். சோம்பலான.
சோம்பலாக, சோம்பலான, சோம்பலாக, சோம்பலான, சோம்பலாக. ஹாப்பி என்ன சார்? ஹாப்பி சந்தோஷமான, சந்தோஷமாக. சார் Right, கொஞ்சம் பாப்போம். லேசிக்கு சொல்லுங்க. Wait. ஓகேவா? Wait. விஸ்வசமோத் சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் அர்த்தம் விஸ்வசமோத். ஸ்லோ மெதுவாக செல்லும், குயிக் விரைவாக, ஹாப்பி சந்தோஷமாக, லேசி இல்ல. சோம்பல். ஓஹோ, விஸ்வசமோத். குயிக் வந்து விரைவு, ஹாப்பி வந்து சந்தோஷமான, கன்னு சொல்லக்கூடாது. சார் ஓ ஆ? ஓ குயிக் வந்து வேகமாகத்தானே சார்? வேகமாக. வேகமான. கேளுங்க நான் சொல்றத கேளுங்க, சரியா எழுதிக்கோங்க, திருத்திக்கோங்க பிழைச்சிருந்தா. ஸ்லோ, கேளுங்க. ஸ்லோ மெதுவாக செல்லும், ஸ்லோலி மெதுவாக. குயிக் விரைவாக செல்லும், இல்லாட்டி விரைவு, இல்லாட்டி விரைவான. குயிக்லி விரைவாக. அடாப்ஸ்ல எல்லாம் க வரும். ஓகேவா? ஹாப்பி சந்தோஷமான, ஹாப்பிலி சந்தோஷமாக. லேசி சோம்பலான, லேசிலி சோம்பலாக. ஓகேவா? இப்போ நான் சொல்லவா சார்? ஓகேவா? ஓகே சார். சரியா சார்? ஓ சார் நான் சொல்லவா சார்? யாரு சுமாவா சைமாவா சொல்லுங்க. சைமா. சார் ஓ குயிக்லி வந்து வேகமாகன்னு சொல்லலுமே. இல்ல விரைவாக. விரைவாக, வேகமாக. சரியா? ந சொல்லக்கூடாது. ரைட். சுஹா சொல்லுங்க. குயிக் வந்து வேகம், கேட்டுக்கோங்க. குயிக்லி வேகமாக. ஓ கேட்டுக்கோங்க. சுஹா சொல்லுங்க. சார் குயிக் வந்து விரைவுன்னு சொல்லலுமா? ஓ விரைவானனும் சொல்லலாம், வேகமானனும் சொல்லலாம், ப்ராப்ளம் இல்ல. விரைவான நல்லம். ஓகேவா? விரைவான, விரைவாக. ஓகேவா? சார் இதுக்கு நான் சொல்லவா? சொல்லுங்க சஸ்மிகா. ஸ்லோ மெதுவாக செல்லும், ஸ்லோலி மெதுவாக. குயிக் விரைவான, குயிக்லி விரைவாக. ஹாப்பி சந்தோஷமான, ஹாப்பிலி சந்தோஷமாக. லேசி, லேசி சோம்பலான, லேஸ்லி சோம்பலாக. சோம்பலாக. ஓகே. இப்போ உங்களோட புக்ல பாருங்க. உங்களோட புக்ல பேஜ் நம்பர் பிரட்டி தேடி பாருங்க. இப்படி ஒரு பேஜ் இருக்கான்னு பாருங்க. டக்குன்னு குயிக்கா பாருங்க. ஓ சார் 94. ஓ 94. ரைட். கைண்ட் எழுதுனமா நம்ம லிஸ்டுக்கு நம்ம எழுதுனமா கைண்ட். நோ சார். கைண்ட் எழுதணும். பேட், சேட், நீட், லவுட், கேர்ஃபுல், பியூட்டிஃபுல், பிரேவ், சேஃப். இதெல்லாம் எழுதுங்க பாப்போம். டக்குன்னு அழகா அதே மாதிரி கோடு விட்டு லீவ் 2 ரூல்ஸ் அண்ட் ரைட். ஓகேவா? 2 கோடு விட்டு எழுதணும். சார் இந்த போட்டிக்கு எழுதணும் சார். 2 கோடு விட்டு. எடுத்து தேவை. ஓ அட்டவணை அந்த கீழே அந்த எழுதுன அட்டவணையே கீழே எழுதி கொண்டு போங்க. ஓகேவா? சார் நீங்க இந்த போட்டியில சார் ஆல்ரெடி தந்த அட்டவணைக்கு கீழே எழுதிக்கணும். ஓ அந்த அட்டவணையில அப்படியே சேர்த்து எழுதி கொண்டு போங்க. ஓகே சார். சார் இதுல எழுதினதும் இருக்கு சார். என்னம்மா? நான் இப்ப எழுதினது எழுதினதை எழுத வேணாம். டோன்ட் ரைட். நான் சொல்ல வந்த உங்களுக்கு யாஃபம் இல்ல போயிட்டு. சார் எழுதிட்டா பரவாயில்லை. டோன்ட் ரைட். எழுதினதை எழுத வேண்டாம். அதுல அடிச்சிருந்தீதான்
finished முடிஞ்சா? No Yes, sir. sir. No sir. Yes Okay. sir. Finish sir. Oh No, 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 no. இப்ப finish னு சொல்ல வேணாம். I know. sir. Okay, don't. கொஞ்சம் டோஸ்ட் I have finished, sir. Okay, பாப்போம். Right. இன்னும் எழுதுறவங்க இருக்கீங்களா? Are you writing yet? Anyone? sir. கடைசியாவது ஒண்ணே ஒண்ணு. Okay. அது யாரு? மைக் ஆஃப் பண்ணிக்கணும். Okay sir. Finish. No, sir. No sir. Finish sir. No, sir. எழுதியாச்சு sir. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரும் நான் ஒரு டைம் கொடுத்திருக்கேன். ஓகே, I will do it. Okay. Okay sir. Sir, உங்களோட screen விளங்குது இல்ல? இல்ல, அப்போ கூட நெட்வொர்க்ல ஏதோ பிரச்சனை இருக்கும். ஸ்கிரீன் விளங்குது எல்லாருக்கும் தானே? Yes Oh, sir. sir. Oh sir. விளங்குது. Yes, sir. விளங்குது. Right. Okay. Right. Okay. Okay. Kind. எழுதிக்கோங்க kind. பிறகு 7-8 தடவை சொல்ல முடியாது, டைம் போயிடும். kind. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. kind. கருணையான. kind. கருணையான. kindly. கருணையாக. kindly. கருணையாக. கருணையாக. அடுத்து எது வேணும் நமக்கு? ஸ்லோ சொல்லியாச்சு, ஹாப்பி சொல்லியாச்சு. பேட். பேட் இது எழுதிக்கோங்க. பேட். தவறான. Sir. ஓ இல்லாட்டி சாரி, தவறான இல்ல, கெட்ட. அப்படி எழுதிக்கோங்க. தவறான பரவாயில்ல, தவறானன்னு சொல்ல முடியாது இல்லையா? கெட்ட. கெட்டன்னு எழுதிக்கோங்க. பேட் வந்து கெட்ட. Badly. பேட்லி எப்படி? என்ன பேட்லினா? கெட்டதாக. கெட்டதாக, தீமையாக இல்லையா? அப்படி சொல்லலாம். கெட்டதாக, தீமையாக. அடுத்து sad sir. அடுத்து sad. கவலையான. கவலையான. கவலையாக. sir அடுத்து கவலையாக. ஓ ஓகே ஓகே. நீட். நீட். ஒழுங்கான.
ஒழுங்கான, neatly, neatly, ஒழுங்காக, ஒழுங்காக, Sir, loud. loud, சத்தமான, loud, சத்தமான, loudly, சத்தமாக, loudly, சத்தமாக, Sir, careful. கொஞ்சம் அவசரம் இல்ல. கேர்ஃபுல், கவனமான, கவனமான, கேர்ஃபுல்லி, கவனமாக, கேர்ஃபுல்லி, கவனமாக, beautiful, பியூட்டிஃபுல், எழுதுனமா முதல்ல இல்லனா பியூட்டிஃபுல், அழகான, அழகாக, அழகான, அழகாக, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிரேவ், தைரியமான, தைரியமாக, தைரியமான, தைரியமாக, சார் அடுத்தது என்ன Safe. சார்? சேஃப், பாதுகாப்பான, பாதுகாப்பாக, சார் அந்த மேலாவது பியூட்டிஃபுல்க்கு கீழ என்ன சார் சொன்னீங்க? பிரேவ், தைரியமான, தைரியமாக, சேஃப், பாதுகாப்பான, பாதுகாப்பாக. ஓ, எத்தனை மணி கிளாஸ் முடியும்? முடிப்போம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு முடிப்போம் இல்லையா? நீங்க லேட் ஆயிடுச்சு, தொடங்க. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. ஓகே, இன்றைக்கு நாளைக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கு, ஸோ ஐ ஹாவ் டு கோ. தட்ஸ் வை ஐ மிஸ் பண்ணக்கூடாது கிளாஸ். ஓகே ஓகே, குயிக்லி ஒரு தரம் பார்க்கலாம். ரைட், ரிஃபா சொல்ல முடியுமா? ரிஃபா இல்லையா? எப்சிபா சொல்ல முடியுமா? எப்சிபா எல்லாம் எப்சிபா, கபீஷ்கர் இங்க பேச மாட்டேங்கிறீங்க. Sir, நான் சொல்லவா? யாரது? நான். சார் நான் சொல்லவா? வெயிட் வெயிட் வெயிட், சார் நான் சொல்ல சைமா முதல்ல பேசுறீங்க. சோ சைமா, அவிஷ்ணாவுக்கு சான்ஸ் கொடுப்போம். அவிஷ்ணா, ஓகே அவிஷ்ணா, கோ ஆன் அவிஷ்ணா, எல்லாத்தையும் சொல்லுங்க அவிஷ்ணா. ஓகே சார். குயிக்கா. ஸ்லோ, மெதுவாக செல்லும். ஸ்லோலி, மெதுவாக. குவாய்ட், வேகமான. குவைட்லி, வேகமாக. ஹாப்பி, சந்தோஷமான. ஹாப்பிலி, சந்தோஷமாக. லேசி, சோம்பலான. லேஸ்லி, சோம்பலாக. கைண்ட், கருணையான. கைண்ட்லி, கருணையாக. பேட், தவறான, கெட்ட. பேட்லி, தவறாக, கெட்டதாக. சேட், கவலையான. சேட்லி, கவலையாக. நீட், ஒழுங்கான. நீட்லி, ஒழுங்காக. லவுட், சத்தமான. லவுட்லி, சத்தமாக. கேர்ஃபுல்,
கவனமான, carefully கவனமாக, beautiful அழகான, beautifully அழகாக, brave தைரியமான, bravely தைரியமாக, safe பாதுகாப்பான, safely பாதுகாப்பாக. ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன் இல்லையா? ஓகே, சோ சின்ன ஆக்டிவிட்டி ஒண்ணு, உங்களோட ஆக்டிவிட்டி புக் இருந்தா எழுதணும். டான்ஸ்னா என்ன? வாட் இஸ் டான்ஸ்? ஆடு, ரன் ஓடு, கம் வா, பிளே விளையாடு, லிசன் கேளு, பெயிண்ட் பண்றது தெரியும், பெயிண்ட், ஸ்பீக் பேசு, ஸ்டடி படி. இன்னொரு தடவை சொல்ற கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் ஐ வில் டெல். டான்ஸ் ஆடு, கேட்டுக்கோங்க. லிசன் லிசன். ரன் ஓடு, கம் வா, பிளே விளையாடு, லிசன் செவிமடு கேள், பெயிண்ட் வர்ணம் பூசு, பெயிண்ட் பண்ணு, ஓகேவா? பெயிண்ட் பண்ணு, வர்ணம் பூசு, நிறம் தீட்டு, ஸ்பீக் பேசு, ஸ்டடி படி, ஓகேவா? சார் ஓ சார் ஓ சொல்லுங்க. சாட்டர்டே ஆ? இல்ல இல்ல, இந்த சாட்டர்டே கிளாஸ் வாரேன் 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 வாரேன். இல்ல, இந்த சாட்டர்டே கிளாஸ் இல்ல, இந்த சாட்டர்டே கிளாஸ் இல்ல. ஓகே, ரைட். கேர்ஃபுல்லி கவனமாக, வெல் வெல் சொன்னா குட்ல வர்ற சொல், நன்றாக. வெல்னா என்ன? கேளுங்களே, லிசன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, அவசரப்படுறீங்களே எல்லாரும். லிசன், கேளுங்க முதல்ல. வெல் நன்றாக, லவுட்லி தெரியும் சத்தமாக, குயிக்லி தெரியும், பியூட்டிஃபுல்லி தெரியும், ஹாப்பிலி தெரியும், ஃபாஸ்ட் வேகமாக, கலர்ஃபுல்லி கலர் கலராக, நிறம் வர்ணமயமாக. இப்ப நீங்க என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். டான்ஸ் எப்படி டான்ஸ் பண்ணணும்? கேர்ஃபுல்லி, வெல், லவுட்லி, குயிக்லி, பியூட்டிஃபுல்லி, ஃபாஸ்ட். ரைட், ஓகே. 5 minutes தாரேன், குயிக்கா செய்யுங்க பாப்போம். 5 minutes. I will give 5 minutes. கோப்பில எழுதி செய்யுங்க. ரைட், ஏன் சத்தம் போடுறீங்கம்மா? மைக் ஆஃப் பண்ணிக்கணும். ஆல் கரெக்டா இருந்தா சிவா சார் முகம் ஒண்ணு அழகா அந்த அப்படி வரைஞ்சி பாருங்க. அதா ஓ, அது காணாம போயிருது இல்லையா? வெயிட் வெயிட் வெயிட். ஓகே, அது சார் மை ஆல் கரெக்ட். ஓகே, குட் குட் குட். சிவா சார் என்ன சொல்றேன், முகம் ஒன்று வரைஞ்சு கொள்ளலாம். நீங்க என்ன பாருங்க, குயிக்கா வரைஞ்சு காணாம போயிரும் டக்குன்னு பாருங்க. அதான் பாருங்க, அப்படி வாயோண்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களோட புக்ல உள்ள ஆக்டிவிட்டி பாப்போம். உங்களோட புக்ல இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கா பாருங்க. எஸ் சார். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. மேல உள்ள சொற்கள் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? கீழே உள்ள சொற்கள்ல கஷ்டமானது எது இருக்கா? கெட்ஸ் அப்னா எலும்புதல். கெட்ஸ் அப்னா என்ன சொல்றது? எலும்புதல். ஷிப் அரைவ்ட். அரைவ்ட்னா வருதல். அரைவ்ட்னா என்னது? வருதல். ஸ்டோம்னா புயல். ஸ்டோம்னா என்ன? 4வது வாக்கியத்துல பாருங்க இருக்கு. 4th வாக்கியம் பாருங்க. ஸ்டோம்னா புயல். எழுதிக்கோங்க, பென்சில் எழுதிக்கோங்க புக்லயே. ஸ்டோம்னா என்ன? புயல். அரைவ்ட்னா என்ன? வாட் இஸ் அரைவ்ட்? வருதல். வருதல், வந்து சேர்தல். அரைவ்ட்னா வந்து சேர்தல். கெட்ஸ் அப்னா எலும்புதல், கண் முழிச்சு எழும்புதல். கெட்ஸ் அப். ஓ, விடிஞ்சிருச்சா விடிஞ்சிருச்சா விடிஞ்சிருச்சா? கெட்ஸ் அப். லிசன் தெரியும். went to bed. என்ன went to bed னா? 6வது வாக்கியத்தை பாருங்க. went to bed னா என்ன? படுக்கைக்கு செல்லுதல், நித்திரைக்கு செல்லுதல். நித்திரைக்கு செல்லுதல், அது பெட்ல. ஓகே, went to bed, நித்திரைக்கு. யார் அது தொழுவுறது? மைக் ஆஃப் பண்ணி கூட எல்லாம் செய்யணும். நல்ல பிள்ளைய தானே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க.
right? சார் கொஞ்சம் முதலாவது போடுங்களே. Wait. Help me. Come. It's raining. தெரியும் raining னா மழை பெய்யுறது. Dog barked. நாய் குரைக்கிறது. குரைத்தது நாய் குரைத்தது. barked னா குலைக்கிறது. மனு colored the pictures. மனு கலர் பண்ணாங்களாம் pictures. ஓகேவா? விளங்குச்சா? ஏதாவது தெரியாத சொற்கள் இருக்கா? கேளுங்க. இல்ல சார். இல்ல சார். நோ சார். இல்ல சார். நோ Okay. சார். Listen. No, sir. Okay. No. Okay. சார் 4 எப்படி நீங்க என்ன செய்யணும்? ஆக்டிவிட்டி நம்பர் போட்டுட்டு 1 2 3 4 ரைட் 10 நம்பர் 10 போட்டு சரியான விடையை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? டோன்ட் ரைட் த சென்டென்ஸ். வாக்கியத்தை எழுதக்கூடாது. நான் சொல்றது கேக்குதா? டோன்ட் Yes, ரைட் த sir. சென்டென்ஸ். வாக்கியத்தை எழுத வேணாம். ஆக்டிவிட்டி நம்பரை போட்டு 1 முதல் 10 வரை 1 from 1 to 10 நம்பர்ஸ் போடுங்க. சரியான பதில் மட்டும் எழுதுங்க. ஓகேவா? டாம் அண்ட் என்ன சார்? டோம்னா புயல். ஓகே சார். டோம்னா புயல். சார் புக்லயே காப்பிலையா? கொப்பில போரிங் சார். கொப்பில குயிக்கா செய்யுங்க. 2 minutes. போரிங் சார். போரிங்கா? என்ன சொன்னீங்க? போரிங்கா? விலங்கல்ல, யார் அது? போரிங்னு சொன்னாரா? Yes, sir. யார்? சைமாவா சொன்னீங்க போரிங்னு? No, no. Who is that? யாரோ போறீங்கன்னு சொன்னேன். ஓகே. நான் சைமாவுக்கு போரிங்கா? எனக்கு fun, sir. ஓகே, குட், வெரி குட். குயிக்கா செய்வோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்ல லெசன் ஒன்று செய்வோம். ஓகேவா? சார் எத்தனை மணி கிளாஸ் முடியுது? இந்த ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு முடிச்சிருவோம். குயிக்கா செய்வோம். சோம்பேறி மனுஷன் எப்படி எழுதுவான்? Late. லேட். ஓகே. வெயிட். ஓ வெயிட். கொஞ்சம் இருங்க. ஸ்கிரீன் குழம்பி. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வாசிங்கம்மா. நஸ்லா புக்க பார்த்து வாசிங்க. நஸ்லா, கேன் யூ ஹியர் மீ? நஸ்லா, okay. Nasla, can you see that? Nasla, illaya?
ரைட். ரமேஷ் கேக்குதா ரமேஷ்? Yes, Ramesh? sir. ரமேஷ்க்கு சொல்ல முடியுமா ரமேஷ் ஆன்சர்? ரமேஷ் ரமேஷ் Sir, got sir. இல்லையா? Yes, sir. ஏலா யாருக்கு சொல்ல முடியும்? கை தூக்குங்க. Sir, நான் சொல்லவா? Who is that நான்? அம்ரா பிஸ்ரீ சொல்லவா? அம்ரா நஃபீர். அம்ரா நஃபீர் Sir. சொல்லுங்க. Sir, clear இல்ல. அம்ரா நஃபீர் சொல்லுங்க. The man gets up. எப்படி? Late. Late. சோம்பேறியானால அப்படிதான் லேட். Horses run. Fast. Fast. The ship arrived. கப்பல் வந்தது. புயலுக்கு பிறகு. புயலுக்கு பிறகு கப்பல் வந்தது. எப்படி? Safely. 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 Okay. குயிக்கா ரைட் போட்டுக்கோங்க இந்த நாளுக்கும். Slowly, late, fast, safely. Okay. We'll see. Sir, நான் சொல்லவா? யாரது? Sir, முன்னுக்கு போட்டதை இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. அம்ரா முசாம்மிலுக்கு கொடுப்போம். அம்ரா முசாம்மில். ஓகே. Okay, sir. Amra Musammil, please listen Carefully. carefully. I did homework and went to bed. Homework செஞ்சிட்டு படுக்க போனேன். எப்படி படுக்க போனேன்? Late. Late. Very good Amra. Help me, come. ஓடி வாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Quickly. Quickly. It is raining. Heavily. Heavily. The dog barked. Loudly. Loudly. நாய் கத்தியது, குரைத்தது சத்தமாக. Manu colored the pictures. Beautifully. 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 பாருங்க திருத்திக்கோங்க. Sir, and எல்லாமே சரி sir. Very good. Very, very good. Sorry, sir. Okay. முன்னுக்குள்ளத காட்டு. கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். அதுக்கு முன்னுக்குள்ளத சொல்றேன். Okay, okay. Sir, 10வது கொஞ்சம் போடுங்க. Wait. Sir, and all right. Very good. Sir, 10வது கொஞ்சம் போடுங்க. Yes, sir, all right. ஓகே சார். பாருங்க. Oh, sorry. பாருங்க. Right, நான் word wall activities போடுறேன் link groupல ஓகேவா? Okay, sir. Okay, sir. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோனே செய்யுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோனே செய்யுங்க ஓகேவா? உங்களோட பேர் வரணும் மேல. உங்களோட பேரு மேல வரணும். Okay, sir. Sir, நான் போன முறை அனுப்பிருந்தேனே. ஓ போன முறை முனீப் நல்ல முனீப் செம்ம போன முறை. சூப்பர். Sir, நான் அனுப்பிருந்தேன். தக்ஷிலன். Sir, class முடிங்க. clear இல்ல. விடிய கிளாஸ் முடிஞ்சிரு. 6:30 மணிக்கு முடியும். ஓகேவா? ஓகேவா? Okay, sir. Okay, sir. Right. Sir, thank you. Sir, bye, sir. இப்போ உங்களுக்கு